லைட் ஹவுஸ் நர்சிங் அண்ட் பிரைமரி ஸ்கூல். எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தெரியும், ஸ்கூல் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வாங்குற ப்ராப்பர்ட்டி இருந்தால் எப்படி இருக்கும், உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும் சரி, அப்படியே வீட்டில் இருந்து அப்படியே நடக்க வச்சு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்துலேயே விட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும். இதில் மொத்தம் 28 ஃபிளாட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 709 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சார் நம்ம சைட்ல எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டு? ஆக்சுவலா இது 1 ஏக்கர் சார். ஓகே, 1 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 பிளாட்டா பிரிச்சிருக்கு. 28 பிளாட்டா. சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆன் ரோடுன்றதுனால உங்களுக்கு இந்த பக்கம் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. பிளஸ் இது டிடிசிபி அப்ரூவ்டா இருக்கு, ரெரா அப்ரூவ்ட் வாங்கியிருக்கோம். இது இல்லாம இந்த வில்லேஜ் எல்லாமே சிஎம்டிஏவா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே, சென்னை விரிவாக்கத்துல இதுவும் வருது. இதுல வந்து ஒரு 5 lakhs இருந்தாலே நீங்க லேண்ட் வாங்கிடலாம். 5 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த இடத்துல லேண்ட் வாங்கி சொந்தமா மீதி லோன் அரேஞ்ச் பண்ணி மீதி வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்தோம். இப்போ தொடர்ந்து வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது. ஆமா, இப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி ரேட்டையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு பண்ணிருக்கோம்னா வெல்கம் டு பிளாக் மீட்டர். இன்னைக்கு எங்க வீடியோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பொன்மார் தான் வந்திருக்கோம் மக்களே. பொன்மார்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸ்கூல்ஸ் நிறைய வீடுங்க இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஸ்கூல் தான் இருக்குது. லைட் ஹவுஸ் நர்சிங் அண்ட் பிரைமரி ஸ்கூல். எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் தெரியும், ஸ்கூல் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்துல நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி இருந்தா எப்படி இருக்கும், உங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும் சரி, அப்படியே வீட்டுல இருந்து அப்படியே நடக்க வச்சு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்திலே விட்டு போயிட்டு நீங்க வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு அப்படியே இந்த சைடு வாங்கல. ஸோ எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல போர்டு தெரிஞ்சு பாருங்க, அதுதாங்க ப்ராப்பர்ட்டி, ஜேகே ப்ராப்பர்ட்டி. அங்க போய் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஒவ்வொரு டீட்டெயிலா கேட்டு சொல்றேன் வாங்க மகளே. நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். சைட்டுக்கு பக்கத்துல பாருங்க இந்த மாதிரிலாம் வீடுங்க இருக்கு. நான் சொன்ன ஸ்கூல், அந்த ஸ்கூல் அது ஒரு இது பாருங்க. அப்படியே இந்த சைடு பாருங்க, இந்த சைடு இருக்குதான் ப்ராப்பர்ட்டி ஜேகே அவென்யூ. இந்த ப்ராப்பர்ட்டி யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் ட்ரீம் டெவலப்பர்ஸ். இவங்க தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தம் 28 பிளாட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 709 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொன்றா அப்படியே கேட்டு சொல்றேன். மகளே நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஹெட் கார்த்திக் சார் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே, சூப்பர் சார். சார் நம்ம சைட் கரெக்டா எங்க இருக்குது? கம்பெனி நேம் என்ன? நம்ம கம்பெனி நேம் ஐஸ்வர்யம் ட்ரீம் டெவலப்பர்ஸ். நம்ம சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொன்மார் ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம மலை ஸ்டேட்ல நம்ம சைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜேகே அவென்யூன்றது சைட் நேம். ஓகே சார், இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சைட்டுக்கு பக்கத்துலயே ஸ்கூலும் இருக்கு. உங்களுக்கு நியர்பை லைட் ஹவுஸ் ஸ்கூல் இருக்கு. ஓகே, பொன்மார்ல இருந்து ஒட்டியம்பாக்கம் போற ஆன் ரோடு. ப்ராப்பர்ட்டியில போய் ஒரு டீடைலா பார்க்கலாம். கண்டிப்பா சார், நம்ம சைட்ல எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டுருக்கு? ஆக்சுவலா இது 1 ஏக்கர் சார். 1 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 பிளாட்டா பிரிச்சிருக்கு. 28 பிளாட்டா. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 709ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுல இருந்து 1500 வரையும் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். நிறைய பேர் வந்து இந்த கமர்ஷியல் பிளாட், கார்னர் பிளாட்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து எல்லா கார்னர் பிளாட்டும் அவைலபிளா இருக்கு. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா பக்கமும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சூப்பர். கமர்ஷியல் பிளாட் சொல்லவே இல்லையா? கமர்ஷியல் பிளாட்னு பாத்தீங்கன்னா இதுல செப்பரேட்டா கமர்ஷியல் பிளாட்டா நம்ம கொண்டு வரல. ஓகே, ஆனா நம்ம ரோட் ஃபேசிங் உள்ள பிளாட்டை நீங்க கமர்ஷியலா மாத்திக்கலாம். அதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க மாத்திக்கலாம். அதுல வந்து மொத்தமே பாத்தீங்கன்னா இந்த சைடு 3, அந்த சைடு 3 இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? அதே வந்து இப்போ ஒரு பிளாட் பிரிச்சிருக்கீங்கல்ல, ஃப்ரண்டேஜ் எவ்வளவு இருக்கும்? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 30 ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 30 ஃபீட் பிளாட் 28, 25. பேசிக்கா எல்லா பிளாட்டுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா மினிமம் அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா 24. ஏன்னா இப்போ வந்து ஃபேசிங் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க எல்லா இடத்துலயுமே. ஆனா நீங்க வந்து எல்லாத்துலயும் எல்லாமே பெருசா தான் கொடுத்துருக்கோம். 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சூப்பர் சார். இப்போதைக்கு எத்தனை வேக்கன்ட்ல இருக்கு? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 6 பிளாட் மட்டும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. மீதி எல்லாமே அவைலபிளா இருக்கு. மீதி எல்லாமே இருக்கு. ஓகே, அத வந்து நீங்க சொன்ன ஃபேசிங்லயும் இருக்கு. எல்லா ஃபேசிங்கும் வச்சிருக்கோம். ஓகே, நம்ம இடத்தை சுத்தி எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்லாம் இருக்கு? இப்போ இந்த சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நியர்பை ஸ்கூல் இருக்கு. 2 ஸ்கூல் இருக்கு. லைட் ஹவுஸ் ஸ்கூல் இருக்கு, கிறிஸ்டூட் ஸ்கூல் இருக்கு. இது இல்லாம 2 காலேஜ் நியர்பையே இருக்கு. பிரின்ஸ் காலேஜ் ஒன்னு இருக்கு, அக்னி காலேஜ் ஒன்னு இருக்கு. ஓகே, அது பக்கத்துலயே உங்களுக்கு வேல்ஸ் காலேஜும் இருக்கு. ஓகே, சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆன் ரோடுன்றதுனால உங்களுக்கு இந்த பக்கம் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. பிளஸ் இது டிடிசிபி அப்ரூவ்டா இருக்கு, ரெரா அப்ரூவ்ட் வாங்கியிருக்கோம். இது இல்லாம இந்த வில்லேஜ் எல்லாமே சிஎம்டிஏவா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே, சென்னை விரிவாக்கத்துல இதுவும் வருது. கண்டிப்பா சென்னை விரிவாக்கத்துல ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வந்து சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள வந்து. அது மட்டும் இல்லாம இப்ப
இப்போ இந்த இடத்துல எங்க இருந்தெல்லாம் வரலாம்? ஸோ இந்த சைட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற ஆன் ரோடு இது. அதில் பொன்மார் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா தாழம்பூர் போகிற ரோடு. தாழம்பூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம ஜேகே அவென்யூ சைட் இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து ஒட்டியம்பாக்கம் நியர் 1 கிலோமீட்டர்லேயே நம்ம ஒட்டியம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சூப்பர். லெஃப்ட் எடுத்தோம்னா சித்தாலப்பாக்கம் வழியாகவும் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஓகே. இப்போ ஜிஎஸ்டிலேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க, தாம்பரத்துலேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க அகரம் தென் வழியாக நம்ம வேங்கடமங்கலம் வழியாக வந்து நம்ம பொன்மார் வந்துடலாம். ஓகே. அது இல்லாம கண்டிகை வழியா வந்தும் நம்ம பொன்மார் வந்துடலாம். ஆமா, அப்படியே வரலாம். ஓகே சார், இந்த இடத்துல இப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் இத்தனை கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல என்ன ரீசனுக்காக இடம் வாங்கணும்? இப்போ இந்த இடம் ஃபுல்லாவே OMR ஒர்க் பண்றவங்க அதிகமா இந்த பக்கம் தான் பிளாட் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஒன்னு. ரெண்டாவது இந்த சைட்ல புது லேஅவுட் எதுவுமே கிடையாது, எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாமே பழைய லேஅவுட் தான். இப்போ புது லேஅவுட்னு பாத்தீங்கன்னா ஜேகே அவென்யூ மட்டும் தான் இருக்கு. ஜேகே அவென்யூ மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த சுத்தி நிறைய வீடுங்க இருக்குங்க. சுத்தி வீடுங்க தான் சார். எல்லாமே வீடுங்க தான். எல்லாமே வீடுங்க. பின்னாடி அபார்ட்மெண்ட்டே கட்டிட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர். அங்க பாருங்க, பின்னாடி ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. சார், இந்த சைட்ல அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கு? இதுல அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இதுல வந்து பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அவென்யூ ட்ரீ கொடுத்துருக்கோம், பிளஸ் உங்களுக்கு EB ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இது இல்லாம உங்களுக்கு கவர்மெண்ட் பஞ்சாயத்து வாட்டரும் எடுத்திருக்கும். அதுவும் இருக்கு. சுத்தி வேற காம்பவுண்ட் சேவர் எல்லாம் போட்டு இருக்கு. சுத்தி காம்பவுண்ட் வால் எல்லாமே போட்டு வித் செக்யூரிட்டியோட கொடுத்துருக்கோம். ஓகே. பாருங்க, ஸ்கூல் பஸ் எல்லாம் இந்த வழியா தான் போதா? ஓ, லைட் ஹவுஸ் ஸ்கூல் பஸ் எல்லாமே இந்த சைடு தான் போயிட்டு ஸ்கூல் வரும், SBOA ஸ்கூல் பஸ் வரும். ஓகே. உங்களுக்கு ஜியான் ஸ்கூல் பஸ் வரும். லைனா இங்க ஸ்கூல் பஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டாங்க. அவங்க பசங்களை அப்படியே வெளியே கூட்டிட்டு போய் விட்டுறலாம். சூப்பர். அது மட்டும் இல்லாம கையில அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு ஸ்கூல்ல கூட 50 மீட்டர்ஸ்ல விட்டுறலாம். ஓகேங்க சார், இந்த இடத்துல இடம் வாங்குறவங்க இந்த இடத்துல எவ்வளவு பட்ஜெட் போகுது அப்படின்னு பாப்பாங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி வெளியே எவ்வளவு போகுதுன்னு பாப்பாங்க. ஆமா, வெளியே எவ்வளவு போகுது, இங்க எவ்வளவு கொடுக்குது? வெளியே வந்து பாத்தீங்கன்னா 5000 rupees per square feet விற்கிறாங்க. 5000 ரூபாய் போகுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4200 தான் லான்ச்சிங்கே பண்ணோம். இப்போ தொடர்ந்து வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது. ஆமா. இப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி ரேட்டையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு பண்ணிருக்கோம்னா 3999. கிட்டத்தட்ட 200 ரூபாய் கம்மி பண்ணிருக்கோம். சூப்பர் சார். 200 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா இது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா எவ்வளவு லாபம் இருக்கு உங்களுக்கு? 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் லாபம். வாங்கும் போதே லாபம். பொங்கல் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 4200 ரூபாய் மாறிடும். ஓகேங்க சார். இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருந்தா இடம் வாங்கும்? இதுல வந்து ஒரு 5 lakhs இருந்தாலே நீங்க லேண்ட் வாங்கிடலாம். 5 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த இடத்துல லேண்ட் வாங்கி சொந்தமா மீதி லோன் அரேஞ்ச் பண்ணி மீதி வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. இதே வந்து இடத்தோட சேர்த்து வீடு வேணும்னு கேக்குறாங்கன்னா, இப்போ சிங்கிள் பெட்ரூம் கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 lakhs கையில இருந்தா போதும், 45 lakhs வீடு கொடுத்துடலாம். 45 lakhs இடத்தோட சேர்த்து வீடு. இதே 2 BHK-னா 2 BHK-னா ஒரு 60 lakhs வரையும் பண்ணிக்கலாம். 60 lakhs. ஓகே, சூப்பர். மக்களே, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான விலையில இந்த சரௌண்டிங்ல யாராவது கொடுக்குறாங்களா கேட்டு விசாரிச்சுட்டு வந்து பாருங்க. அப்பதான் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்க சார். இந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி நிக்குமா? ஏன்னா இது மழை காலம்ன்றது. அதாவது நம்ம பொன்மாறுன்றது பொறுத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து பொன்மாறு வரையும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த அளவுக்கு நிக்காது. ஏன்னா அது ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் ஒரு நாள் 2 நாளுக்கு மேல இங்க தண்ணியை பார்க்க முடியும். தண்ணி இருக்காது. சரிங்க சார். அதே தண்ணியை வச்சு கேக்குறேன். இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணினா எத்தனை அடியில வரும்? குடிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 30 அடியில இங்க உங்களுக்கு வாட்டர் வந்துடும். ஓகே. அது இல்லாம நம்ம 100 அடி வரையும் கம்பல்சரி போட்டு தான் ஆகும். அது மேனேட்டரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபியூச்சர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம அதை போடுறோம். ஆமா. நான் வீடு இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல 100 அடி எல்லாருக்கும் போட்டு கொடுத்துறீங்க. இந்த இடத்துல இடம் வாங்கினா இவ்வளவு பேமெண்ட் கட்டலாம், வீடு வாங்கினா இவ்வளவு பேமெண்ட் கட்டலாம், எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த இடத்த வந்து சைட் விசிட் பண்றாங்கன்னா கஸ்டமர் அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கேப் அரேஞ்ச்மெண்ட்ன்றது நம்ம ஜெனுவன் பையரா இருந்தா கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுப்போம். எல்லாருமே பண்ணி. மக்களே, இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணுங்க. இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கார்னர் பிளாட் வேணும் அப்படின்றது முடிவு பண்ணி புக் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க.